ஹாய் மக்களே, இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ வாட்டர் தான். அதாவது டர்மரிக் வாட்டர். டர்மரிக் வச்சு பச்சை மஞ்சள், நம்ம இப்போ பொங்கலுக்கு சாமி கும்பிட்டுட்டு ஓரமாக போட்டு வச்சிருக்கோம்ல, அந்த மஞ்சளை எடுங்க. அது இன்னுமே பச்சைமாக இருக்கும், இன்னும் பச்சையாக தான் இருக்கும். இன்னும் 3 மாதம் ஆனாலும் அது அப்படியே காயவே காயாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு நல்ல அடிக்கடி ஹெல்த்துக்கு உடம்புக்கு நல்லதான ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சு பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணோம். வருஷம் இதை ட்ரை பண்ணுறது தான். இந்த வருஷம் உங்களோட வீடியோவை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல விரல் சைஸ் அளவு இருக்கிற மஞ்சள், விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் 2 நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எல்லாத்தையும், அதாவது இஞ்சியும் மஞ்சளையும் தோல் சீவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். அதே மாதிரி நெல்லிக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்தால் நம்மளுடைய ஜூஸ் ரெடி ஆகிடும். இது 4 பேருக்கான மெஷர்மெண்ட்டுங்க. நைட்டு டின்னருக்கு அப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தூங்க போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். காலையில் குடல் நல்லா சுத்தமாயிடும். குடலுக்கான ஆரோக்கியத்துக்காக இந்த ஜூஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மஞ்சளில் நிறைய குர்குமினும், இஞ்சியில் டைஜஷனுக்கான விஷயங்களும், நெல்லிக்காய் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எப்பயுமே நல்லது, இளமையை தக்க வச்சுக்கும். அதுக்கப்புறம் லெமனில் விட்டமின் சி இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம குடிக்கும் போது உடம்புக்கும் குடலுக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? அதனால தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் டாக்டர்ஸ் இதை பற்றி, இந்த மஞ்சள் பற்றிலாம் டாக்டர் சிவராமையா அவர்கள் அதில் இருக்க குர்குமின்னா என்ன, அது என்னென்ன விஷயங்களை நம்ம உடம்புக்கு செய்யுன்றதை யூடியூப்பில் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதை எப்படி குடிக்கணும், இது எந்த மெத்தடில் செஞ்சு குடித்தா நல்லதுன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா மஞ்சள் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் எடுக்க தேவையில்லை. நிறைய வீடியோக்களில் நான் பார்க்குறேன், 1/4 கிலோ மஞ்சள், 1/2 கிலோ மஞ்சள்லாம் போட்டு அதை அரைச்சி க்ரஷ் பண்ணி அப்படியே க்யூப்ஸ் ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சு க்யூப் ஆக்கி மறுநாள் அந்த தேவை இருக்கும் போது மார்னிங் டைமில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்து ஹாட் வாட்டரில் கலக்கி குடிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சின்ன துண்டு மஞ்சளே தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அவங்க சேர்க்குற அந்த அளவுலாம் சேர்த்தா குடலே புண்ணாயிடும். ஸோ கவனமாக செய்யுங்க. வீடியோவில் காட்டுற எல்லா விஷயத்தையும் உங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தேவைக்கு, உங்கள் உடலோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி மாற்றிக்கோங்க. இது நான் காட்டுற அளவு சிம்பிளாக நம்ம வீட்டில் ஒரு பாட்டி இருந்தால் சொல்லுவாங்கள்ல, ஒரு சளி பிடிச்சிருக்கு, ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னா ஒரு சீரக கஷாயம் வையே, ஒரு மஞ்சளை போட்டு இது புடி, ஆவி புடி, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம், உடலை பாதிக்காத விஷயங்கள் இல்லையா, அந்த பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. ஹெவியாக ஓவராக 1/2 கிலோ போட்டு 1 கிலோ போட்டுலாம் செய்கிறன்றது கொஞ்சம் ரிஸ்க்குங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். 4 பேருக்கான மெஷர்மெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? கரெக்டாக 2 கிளாஸ் தண்ணி வடிகட்டினா இந்த அளவுக்கு வந்துச்சு. அரைக்கும் போது சேர்த்த தண்ணி தான், வேறு எதுவும் சேர்க்கல. இதில் தேவைன்னா உப்பு கலந்துக்கலாம், இல்லைன்னா தேவைன்னா தேன் கலந்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல, உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஸோ எங்கள் ஃபேமிலியில் இது குடிச்சு பழக்கன்றனால எதுவுமே நாங்கள் சேர்க்கறதில்ல. உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க குடிக்க மாட்டுறாங்கன்ற பட்சத்துக்கு தேன் வேணால் கலந்துக்கோங்க, இல்லை லைட்டாக உப்பு கலந்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எனக்கும் என் பசங்களுக்கும் இந்த அளவே பழக்கி விட்டுட்டு நான். ஸோ அவ்வளோதான். இந்த மஞ்சள் இன்னொரு 3 மாதத்துக்கு காயாமல் இருக்கும் இல்லையா? இந்த கேப்பில் நம்ம ரெகுலராகவே என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி அப்பப்போ ஒரு மாதத்தில் ஒரு 3 தடவை 10 நாளைக்கு ஒருக்கா ஜூஸ் கொடுக்கலாம். நைட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படிப்பாங்க இல்லையா? அந்த கேப்பில் கொடுத்தீங்கன்னா அவங்க அழகாக குடிச்சிட்டு பெட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு கொஞ்சம் டைஜஷனுக்கு போயிடும். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு தான் தூங்க போவாங்க. கரெக்டாக இருக்கும். இந்த டைமிங்கை பிளான் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் குடிக்கும் போது இரிட்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்து பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.